எதுக்காக சிவாவோட அப்பா என்ன கொல்ல முயற்சி பண்ணணும்? என்ன கொல்ல முயற்சி பண்ணவரு எதுக்காக அவர் சாகணும்னு முடிவு பண்ணி தற்கொலை பண்ணிக்கணும்? கொலை பண்ற அளவுக்கு மனசுல தைரியம் இருக்கிற ஆளு நிச்சயமா மனசாட்சிக்கு பயந்து தற்கொலை பண்ணிருக்க மாட்டாரு. நான் பேசுற ஒவ்வொரு பேச்சும் வாங்குற ஒவ்வொரு மூச்சும் சிவாவை என் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறதுக்காக மட்டும்தான். அதுல இருந்து நான் எப்பவுமே மாற மாட்டேன். பாத்துக்கிட்டே இரு, சிவா அமுதாவோட கல்யாணம் நடக்கத்தான் போகுது. அது எப்படி நடக்கும்? தேவைப்பட்டா அமுதா மருமகளா வர இருந்த ராசிதான் சிவாவோட அப்பா உயிரை பலி வாங்கிடுச்சுன்னு ஏத்தி விடுவேன். ஆமா சார், என்னால நீங்க பண்ணது மறக்க முடியல. நீங்க என்ன மட்டும் தட்டி இருக்கலாம், எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் கூட திட்டி இருக்கலாம். ஆனா நீங்க என்ன சந்தேகப்பட்டுட்டீங்க. விசுவாசமா நேர்மையா உண்மையா உழைச்சதெல்லாம் வீணா போயிடுச்சு. சாரி அமுதா, தப்பு என்னோடதாம்மா. உன் நேர்மையை சந்தேகப்பட்டது நான் பண்ண பெரிய தப்பு தான். இன்னைக்கு தெருவில் நிற்கிற உன்னை நடு தெருவில் குடும்பத்தோட நிரந்தரமா நிற்க வைக்கிறேன். நர்மதா சார், சார் ஐம் சாரி, நான் உங்களை கவனிக்கவே இல்லை. வண்டியில ஏறு. சாக்லேட்னா ரொம்ப பிடிக்குமோ? ஆமா சார். அப்புறம் ஏன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சாக்லேட்டை பாதியிலே கீழே போட்ட? இல்ல சார், நீங்க திடீர்னு வந்துட்டீங்க, அதான். உங்களை பார்த்ததும். என்ன பார்த்ததும்? என்ன சைல்டிஷா ஃபீல் பண்ணி தூக்கி போட்டியா? இதுல என்ன இருக்கு? நாம எல்லாருமே குழந்தையா இருந்து தானே பெரியவங்களா இருக்கோம். அதனால நம்ம எல்லாருக்குமே அந்த குழந்தைத்தனம் இருக்கதான் செய்யும். இன்னும் சொல்ல போனா இருக்கணும். நாம ஒவ்வொருத்தரும் அதை என்ஜாய் பண்ணணும். யூ see, அழறதுக்காக ஆண்டவன் யாரையுமே படிக்கல, அனுபவிக்க தான் அந்த ஆண்டவன் படிச்சிருக்கான். வாழ்க்கையில எல்லா நிமிஷமும் எல்லா செகண்டும் சந்தோஷமா இருக்கணும். மற்றவங்களை பத்தி கவலைப்படாம மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நம்ம வாழணும். நம்ம மனசுக்கும் நம்ம உடம்புக்கும் எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும். என்ன சார் சிரிக்கிறீங்க? இப்படியா சாக்லேட் சாப்பிடுறது? சாக்லேட் ஒழுகி இருக்கு பாரு. அச்சச்சோ. ஆமா, என்ன அந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கிற? ஐஸ் உருக ஆரம்பிச்சிருச்சு. உன்னதான். என்ன சார்? என்னையா? என்ன அந்த ஸ்டாப்ல நிக்கிறேன்னு கேட்டேன். டெய்லி இந்த ஸ்டாப்ல இருந்து தான் சார் பஸ்ஸையோ இல்ல ஷேர் ஆட்டோவையோ பிடிச்சி ஆஃபீஸ்க்கு வருவேன். ஓ, உங்க வீடு இந்த ஏரியால இருக்கா? இங்க இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சார். சரி, உங்க வீட்ல டூ வீலர் எதுவும் இல்ல? இருக்கு சார், அக்கா எடுத்துட்டு போயிடுவாங்க. நான் இனிமே தான் வாங்கணும். நீயா?
ரோட்ல நின்று சாக்லேட் சாப்பிடுற நீ 2 வீலர் வாங்கி ஓட்டி கீழே விழுந்து கை கால் உடைச்சுக்கவா? இல்ல சார், அதெல்லாம் நான் ஓட்டி பழகிப்பேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் டெய்லி இந்த வழியாக தான் ஆஃபீஸ்க்கு வருவேன். இதே டைம்ல நானே உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே? ஓகே சார். என் வழிக்கு வராம உன்னை நான் விட்டுருவேனா? போலாமா? எங்க கம்பெனில இந்த ப்ராஜெக்ட் பண்ணி நான் ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்த சிவாவும் உங்க கம்பெனில ப்ராஜெக்ட் பண்ணி நீங்க கேவலமா தோத்து போக காரணமா இருந்த அமுதாவும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. உன் வருங்கால கணவர் ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகிறதுக்காகவும் உன்னோட ஃப்ரெண்ட் ஜெயிக்கிறதுக்காகவும் ராவ் கம்பெனியோட ரகசியத்தை நீ போட்டு கொடுத்துருக்க. நான் என் ரெசிக்னேஷன் லெட்டர் சப்மிட் பண்றேன். ச்சே, அவசரப்பட்டு பேசிட்டேன். தேவையில்லாம கோவப்பட்டு அமுதாவை சந்தேகப்பட்டு பேசிட்டேன். அவ வேற வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா. ஒரு சின்சியரான எஃபிசியன்ட் டேலண்ட் பர்சனை இழந்தது தான் மிச்சம். ஒருவேளை ரஞ்சனி அமுதா மேல எனக்கு கோபம் வரணுங்கிறதுக்காக அமுதாவை பத்தி தப்பு தப்பா சொல்லியிருப்பாளோ? ச்சே, எதையுமே புரிஞ்சுக்காம ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கோவப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு என்னவெல்லாம் பண்ணிட்டோமே. தோல்வி ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் பேச வைக்குது. தப்பு பண்ணிட்டோம். தப்ப சரி பண்ணணும். உடனே சரி பண்ணி ஆகணும். என்னம்மா ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு, பார்த்துட்டு பேசாம எடுக்கவே மாட்டேங்கிற? நான் தான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன்லப்பா. அப்புறம் எதுக்கு அந்த ராவ் சும்மா எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு? அவர் ஏதோ பேச விரும்புறாரு போல இருக்குமா? எனக்கு பேச விருப்பம் இல்ல. அப்படியெல்லாம் ஒருத்தரை உதாசீனப்படுத்த கூடாதுமா. எடுத்து பேசு. ஒருத்தர் நம்மகிட்ட பேசணும்னு நினைக்கும் போது நம்ம பேசாம இருந்தோம்னா அப்புறம் என்னைக்குமே பேச முடியாம போயிடுச்சுன்னா யாரையுமே எதுக்குமே அவாய்ட் பண்ணக்கூடாதுமா. என்ன ஏதுன்னு எடுத்து பேசு. பேசுனா தீராத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை. எடுத்து பேசு. பேசுமா. அமுதா ஹியர். என்ன அமுதா, நாள் முழுக்க ரிங் பண்ணாலும் என் காலை அட்டன் பண்ண மாட்டேங்கிற? ஏன் என் மேல அவ்வளவு கோவமா? ஆமா சார், என்னால நீங்க பண்ணத மறக்க முடியல. நீங்க என்ன மட்டம் தட்டி இருக்கலாம், எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் கூட திட்டி இருக்கலாம். ஆனா நீங்க என்ன சந்தேகப்பட்டுட்டீங்க. விசுவாசமா நேர்மையா உண்மையா உழைச்சதெல்லாம் வீணா போயிடுச்சு. சாரி அமுதா, தப்பு என்னோடதாம்மா. உன் நேர்மையை சந்தேகப்பட்டது நான் பண்ண பெரிய தப்பு தான். முதலா நான் தோல்வியை சந்திச்சதும் அந்த தோல்வி தந்த வெறுப்புல வேதனையில நான் ஏதோதெல்லாம் பேசிட்டேன். அதுக்கப்புறமா தான் உன்னுடைய அருமையை நான் உணர்ந்தேன். இத பாரு, நான் உன்னை சந்தேகப்பட்டது தப்பு தான். இப்போ உனக்கு நான் போன் பண்ணது நான் உன் மேல சந்தேகப்பட்டதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காகவும் திரும்பவும் உன்னை வேலையில ஜாயின் பண்ண சொல்லி கேட்கறதுக்காகவும் தான் போன் பண்ணேன். சாரி சார், எனக்கு ஐடியா இல்ல. மறுபடியும் உங்க கம்பெனில வேலைக்கு சேர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. என்ன அமுதா நீ இப்படி முகத்துல அடிக்கிற மாதிரி பேசுற? இத பாரு அமுதா, உன் மேல சந்தேகப்பட்டது அவ்வளவு பெரிய குற்றமா? உலகத்துல மன்னிக்க முடியாததுன்னு எதுவுமே இல்லம்மா. தப்பு பண்றது மனுஷனோட இயல்பு. நான் பண்ண தப்ப சரி பண்ண பாக்குறேன். நீ ஏமா இப்படி ஒரேடியா மறுக்கிற?
சாரி சார், உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண நான் விரும்பல. என் மேல சந்தேகப்பட்ட உங்க கம்பெனில மறுபடியும் நான் வேலை செய்ய விரும்பல. ஏய், என்ன முதா யார்கிட்ட இப்படி கட்டன் ரைட்டா பேசிட்டு இருக்க? அந்த ராவ் கிட்ட தான். என்ன வந்த ஆளுக்கு? அவர்தான் என் மேல சந்தேகப்பட்டாருன்னு நான் அந்த வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன்ல. ஆ. இப்ப நான் உன் மேல சந்தேகப்பட்டது தப்பு, என்ன மன்னிச்சுடு, மறுபடியும் எங்க கம்பெனில வந்து ஜாயின் பண்ணுன்னு கேக்குறாரு. நான் முடியாதுன்னு கட்டன் ரைட்டா சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டேன். என்னம்மா நீ தப்பு பண்ணிட்டியம்மா. எவ்வளோ பெரிய மனுஷன், ஒரு கம்பெனி முதலாளி தான் பண்ண தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்டு மறுபடியும் உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிறேன்னு சொல்லாரு. இப்படி உதாசீனப்படுத்தி பேசிட்டியம்மா. அம்மா போய் மறுபடியும் வேலையில் ஜாயின் பண்ணி புது ப்ராஜெக்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணி காட்டு. எதிரில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் யுத்தம்னு வந்துட்டா ஜெயிக்கிறது தான் முக்கியம்னு மகாபாரதத்தில் கிருஷ்ணன் உபதேசம் பண்ண மாதிரி நீ உன் போட்டி கம்பெனியில் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்க உன் வருங்கால புருஷன் சிவா, ரஞ்சனி இவங்கள போட்டியில் நீ ஜெயிச்சு காட்டினீன்னா அவங்கள ஜெயிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த ராவோட சந்தேகத்தையும் ஜெயிச்சிருவோம்மா. அதை விட்டுட்டு வரலான்னு ஒதுங்கி இருக்கிறதுல என்னம்மா இருக்கு? எதா இருந்தாலும் இறங்கி அடித்து உடைச்சி ஜெயிச்சு காட்டுங்கம்மா. அதுதாம்மா பெருமை. இந்த காலத்தில் சக்ஸஸ் தாம்மா ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஜெயிச்சாதான் எல்லாமே. அமுதா, அப்பா சொல்றதாமா கரெக்ட். அந்த முதலாளியே மன்னிப்பு கேட்டு மறுபடியும் வேலைக்கு வந்து சேருங்கிறாருனா அது என்ன சாதாரண விஷயமா? யானையோட பலம் யானைக்கே தெரியாதுங்கிற மாதிரி உன் பலம் உனக்கு தெரியலடி. நல்ல வேலை, நல்ல மரியாதை, நல்ல சம்பளம். அடியே உடனே போய் ஒத்துக்கிட்டு வேலைக்கு சேர்ற வழிய பாருமா. நீ பணத்துக்காக வேலைக்கு போக சொல்ற, அப்பா நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வேலைக்கு போக சொல்றாரு. நான் எதுவா இருந்தாலும் யோசிச்சுதான் முடிவெடுக்கணும். நல்ல முடிவாயிடுமா. என்னங்க எழுதிட்டு இருக்கீங்க? உனக்கு லவ் லெட்டர் எழுதிட்டு இருக்கேன். என்ன எழுதுறீங்கன்னு கேட்டா கிண்டலா? பின்ன என்ன, முதல்ல என்ன பண்றாங்கன்னு பார்க்க வேண்டியது, ஏதாவது பண்ண ஆரம்பிச்சா என்ன செஞ்சுக்கிட்டீங்கன்னு வந்து கேள்வி கேட்க வேண்டியது. இதேதான் உனக்கு வேலையா போயிடுச்சு. ஒன்னு பண்ணணும், இந்த சமயக்காரி, வேலைக்காரி, தோட்டக்காரி, பாத்திரம் தேய்க்கிறவளெல்லாம் நிப்பாட்டிட்டு அந்த வேலையெல்லாம் ஒன்ன செய்ய சொல்லணும். அப்பதான் உனக்கு கேள்வி கேட்கறதுக்கு நேரம் இருக்காது. என்னது, எல்லா வேலையும் நானே செய்யறதா? நின்னா மூச்சரைக்குது, உக்காந்தா மூச்சரைக்குது. பிபி கண்ட்ரோல்லே இல்ல, ஏதோ நடமாடிட்டு இருக்கேன். நான் எங்க இருந்துங்க எல்லா வேலையும் செய்யறது? இந்த நிலைமையில இருக்கும் போதே இந்த போடு போடுறிய, இன்னும் நல்லா இருந்தா என்ன போடுவே நீ. எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்கற, எதுக்கு எடுத்தாலும் புத்தி சொல்ற. என்னங்க, உங்க நல்லத்துக்கு தானே சொல்றேன். இல்லைன்னா எனக்கு எதுவும் தெரியாது பாரு. இப்படிதான் குடும்பத்துல இருக்கிற பொம்பளைங்க, அவங்க தான் ரெண்டு கையையும் பிடிச்சி அழைச்சிட்டு போற மாதிரியும், அவங்க ரெண்டு கையால அந்த குடும்பத்தையே தாங்குற மாதிரியும் கற்பனையில மிதக்க வேண்டியது. ரொம்ப தான் பேசுறீங்க நீங்க. பாத்தியா, சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஆர்டர் போடுற நீ. மடி என்ன டல்லா இருக்க, ஆபீஸ் போலியா? போலப்பா. ஏமா எப்போதும் சுறுசுறுப்பா ஆக்டிவா இருப்ப, இன்னைக்கே இவ்வளவு டல்லா இருக்க? என்ன விஷயம், என்னமா ஆச்சு? முடியலப்பா, ரொம்ப டிஸ்டர்ப்டா, ரொம்ப குழப்பமா இருக்கு. எனக்குள்ள எத்தனையோ கேள்விகள், எனக்குள்ள நானே கேள்வி கேட்டு கேட்டு ஒரு பதிலுமே கிடைக்கல. என்ன ஒருத்த முறைச்சாலே அடுத்த செகண்ட் அவனை பத்தி முழு விவரமும் என் கையில இருக்கும். ஆனா இப்போ என்ன ஒரு ஆள் கொலை பண்ண பாத்திருக்கான். அந்த ஆள் சிவாவோட அப்பா. அவ்வளவுதான், அது மட்டும்தான் என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்கு மேல என்னால எதையுமே தெரிஞ்சுக்க முடியல. ஏன், எதுக்காக சிவாவோட அப்பா என்ன கொல்ல முயற்சி பண்ணணும்? என்ன கொல்ல முயற்சி பண்ணவரு எதுக்காக அவர் சாகணும்னு முடிவு பண்ணி தற்கொலை பண்ணிக்கணும்? கொலை பண்ற அளவுக்கு மனசுல தைரியம் இருக்கிற ஆளு நிச்சயமா மனசாட்சிக்கு பயந்து தற்கொலை பண்ணிருக்க மாட்டாரு. அப்புறம் எதுக்கு பயந்து அவர் தற்கொலை பண்ணிக்கணும்? யாருக்கு பயந்து அவர் தற்கொலை பண்ணிக்கணும்? அப்படின்னா அந்த ஆள் ஒரு தனிப்பட்ட காரணத்துக்காகவோ, தனிப்பட்ட பாதிப்புனாலேயோ, இல்ல தனிப்பட்ட விரோதத்துக்காகவோ என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணல. யாரோ அவரை கொல்ல தூண்டி விட்டதுனாலதான் அவர் என்ன கொலை பண்ண வந்திருக்கணும். சிவாவோட அப்பா நிச்சயமா பணத்துக்காக என்ன கொலை பண்ண வந்த ஆளா இருக்க வாய்ப்பே இல்ல. அப்படின்னா அந்த ஆள் யாரு? அவர் யாருக்கு கடன் பட்டிருக்கணும்? இல்ல
யாருக்கு கட்டுப்பட்டு என்ன கொல்ல வந்திருக்கணும்? அது யாரு? அவளா இல்ல அவனா? எனக்கு ஒரு ஆளு மேல சந்தேகம் வருதுமா. யாருப்பா அது? யார் மேல சந்தேகப்படுறீங்க? சொல்லுங்க. யார் மேலங்க சந்தேகப்படுறீங்க? சொல்லுங்க. அப்பா சொல்லுங்கப்பா, யார் மேல சந்தேகம்? சந்தேகம் இன்னும் சந்தேகமாவே இருக்கும்போது யாருன்னு என்னால சொல்ல முடியலம்மா. தெளிவா எதையும் யோசிக்காம யாரையும் சந்தேக வலைக்குள்ள இழுத்து விடவும் கூடாது, வெளியில விடவும் கூடாது. அப்பா, யாராவது ஒரு நல்ல டிடெக்டிவா பார்த்து இந்த டீடைல் எல்லாம் சொல்லி அவங்கள விசாரிக்க சொல்லலாம்ல? வேண்டாமா. பணத்துக்காக நமக்கு தகவல் சொல்றவன் அதே பணத்துக்காக நம்மளை பத்தி வெளியில தகவல் சொல்ல மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? தேவையில்லாம நம்ம பிரச்சனைய நாமே வெளியில சொல்ல வைக்கிறது புத்திசாலித்தனம் இல்ல. நீங்க சொல்றதும் சரிதான்ப்பா. ஆனா எப்படிதான் உண்மையை தெரிஞ்சுக்கிறது? அத பத்தி உனக்கு எதுக்குமா கவலை? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்பா, சிவாவோட அப்பா செத்ததுனால சிவா அமுதா கல்யாணம் இப்போதைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லல்லப்பா? ஆ, இப்போதைக்கு நடந்தாலும் நடக்கும், நடக்காம போனாலும் போகும். என்னப்பா இப்படி சொல்றீங்க? இல்லம்மா, சில பேர் வீட்டுல இந்த மாதிரி ஒரு கெட்ட காரியம் நடந்ததுன்னு வச்சுக்கேன், உடனே ஒரு நல்ல காரியத்தை பண்ணிடுவாங்க. சில பேர் வீட்டுல இந்த மாதிரி கெட்ட காரியம் நடந்துச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு எதையுமே பண்ண மாட்டாங்க. அபசகுணம் மாதிரி இப்படி நடந்து போச்சுன்னு எல்லாத்தையும் தள்ளி போடுவாங்க. அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சுதான் கல்யாணம் அது இதுன்னு நடத்துவாங்க. அதான் அப்படி சொன்னேன். ஏண்டி, உன் உயிருக்கு ஆபத்துன்னு அத பத்தி பேசிட்டு இருக்கும்போது நீ என்னடான்னா உன்னை கொல்ல பார்த்த உன் குடும்பத்துக்கு நீ மருமகளை போறத பத்தி பேசிட்டு இருக்க? நான் பேசுற ஒவ்வொரு பேச்சும் வாங்குற ஒவ்வொரு மூச்சும் சிவாவை என் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறதுக்காக மட்டும்தான். அதுல இருந்து நான் எப்பவுமே மாற மாட்டேன். பாத்துக்கிட்டே இரு, சிவா அமுதாவோட கல்யாணம் நடக்கத்தான் போகுது. அது எப்படி நடக்கும்? தேவைப்பட்டா அமுதா மருமகளா வர இருந்த ராசிதான் சிவாவோட அப்பா உயிரை பலி வாங்கிடுச்சுன்னு ஏத்தி விடுவேன். அடி பாவி, நீ ஏத்தி விட்டா அவங்க நம்பிடுவாங்களா? அம்மா, அமுதா மருமகளா வர இருந்த ராசிதான் சிவாவோட அப்பா திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாருன்னு சொன்னதை நம்பினவங்க ஏன் இதை நம்ப மாட்டாங்களா என்ன? அவ்வளோ ஏன், அமுதா அந்த வீட்டுக்கு மருமகளா வரத தடுத்து நிறுத்துறதுக்காக தான் சிவாவோட அக்கா தான் கர்ப்பத்தையே கலைச்சுக்கிட்டாங்க. என்னது? அவ கர்ப்பத்தை தானே கலைச்சுக்கிட்டாளா? ஏமா இப்படி ஷாக் ஆகுற? அவங்க கர்ப்பத்தை அவங்களே கலைக்கல, அத கலைக்க வச்சது நான் தான். என்ன ஏமா அப்படி பாக்குற? நீ என் வயித்துல பிறந்தவதானான்னு பாக்குற. இத்தனை வருஷம் கழிச்சு உனக்கு எதுக்கு இப்படி ஒரு சந்தேகம்? அதானே, என் பர்த் சர்டிபிகேட்ல கூட மதருங்கிற இடத்துல ஆர் லட்சுமின்னு உன் பேர் தானே போட்டிருக்க. அவ்வளவு ஏன், என் ஜாதகத்துல கூட ராஜரத்னம் அவர்களின் தர்ம பத்னி லக்ஷ்மியின் வயிற்றில் பெண் குழந்தை சுபஜனனம்னு உன் பேர் தானே போட்டிருக்க. நான் நினைக்கிறேன், ஒருவேளை கல்யாணமாகி ரொம்ப வருஷமா உனக்கு குழந்தையே இல்லாம இருந்து அப்புறம் குழந்தை உண்டாகி அந்த குழந்தை பிறக்கிறப்பவே இறந்து பிறந்து அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாத நீ அப்பா யாருக்கோ பிறந்த என்ன உன் குழந்தைன்னு சொல்லி உன் கையில கொடுத்திருப்பாரோ என்னவோ. ஏப்பா, என் பிறப்புல அப்படி ஏதாவது ரகசியம் இருக்கா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? இவதான் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தவ. அப்புறம் என்னமா, உன் ஹஸ்பண்டே சொல்லிட்டாரு நீதான் என்ன 10 மாசம் சுமந்து பெத்தேன்னு. உனக்கு என்னமா டவுட்? நீ என் வயித்துல பிறந்தவளா என்னன்னு கேக்குற? இந்த கேலியும் கிண்டலும் இன்னும் எத்தனை நாளைக்கு நான் பாக்குறேன்டி. அளவுக்கு அதிகமா ஆடினா ஆடினதை விட அதிகமா ஓஞ்சு போய் உட்கார்ந்துருக்கணும். என்னமா சாபம் விடுறியா? நான் ஏண்டி சாபம் விடுறேன்? அடுத்தவங்க வயித்தறிச்சிருக்க ஆளாகாதேன்னு அம்மாங்கிற முறையில சொல்றேன், அவ்வளவுதான். அமுதா சிவா கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக நான் எதையும் செய்வேன்னு சொன்னேன்ல, அதுல இதுவும் ஒண்ணு. சிவாவோட அக்கா கங்கா முதல் தடவையா கர்ப்பமாகி அமுதா வீட்டுக்கு போனப்போ அவங்க சாப்பிட்ட பாயசத்துல ஏதோ ஒரு மருந்து கலந்ததுனாலதான் அவங்க கர்ப்பம் கலந்துருச்சு. அந்த மருந்து கலந்தது அமுதான அவ மேல பழி விழுந்துச்சு. ஆனா அமுதாவை நம்ப வைக்க அவளை கழுத்து அறுக்கணுங்கிறதுக்காக தான் கர்ப்பத்தை தானே கலைச்சுக்கிட்டாங்க.
அமுதா மேல பழிய உண்டாக்கி அப்புறம் அமுதா மேல தப்பு இல்ல, கர்ப்பம் கலைஞ்சது என்னால தானே எல்லாரையும் நம்ப வச்சா கங்கா. இது முழுக்க என்னோட ஏற்பாடுதான்.